இந்த தலைப்போட இந்த தலை என்ன சொல்லணும்னா 1 கோடி பொற்காசு. ஒரு அரை மணில முல்லா வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்ந்தனால முல்லா வந்து மன்னன் கிட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்ப வந்து மன்னா வந்து இங்க இருமுல்லா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சாராமா. நம்ம முல்லா எப்பயுமே அறிவாளி, அவன் எப்பயுமே நம்மளை எல்லா இடத்துலயும் பேர் கிடைக்க வைக்கிறான். அதனால நம்ம அவனுக்கு ஏதாச்சும் இது பண்ணே ஆகணும் அப்படின்னு சொன்னாலாமா. அதுக்கு மன்னன் கேட்டாலாமா, முல்லா அவனுக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாலாமா. அதுக்கு மன்னர் சொன்னாராமா, எனக்கு 1 கோடி பொற்காசு வேணும் அப்படின்னாராமா. என்ன முல்லா இவ்வளவு காசு கேட்குறியே அப்படின்னு கேட்டாராமா. அவரு சரி மன்னா, எனக்கு ஒரு பொற்காசு வேணும் அப்படின்னு கேட்டாராமா. முல்லா முதல்ல 1 கோடி பொற்காசு வேணும்னா இப்போ 1 பொற்காசு வேணும்ன்ற எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சொல்றது அப்படின்னு சொன்னாராமா. அதுக்கு முல்லா நிறுத்தி பொறுமையா சொன்னாராமா, ஐயா 1 கோடி பொற்காசு உங்களோட இது, 1 பொற்காசு என்னோட தகுதி அப்படின்னு சொன்னாராமா. அதுக்கு வந்து முல்லா வந்து நீங்க சொன்னாராமா, நீங்க 1 பொற்காசு கொடுத்தாலும் எனக்கு 1 கோடி பொற்காசுக்கும் எனக்கு சமம் அப்படின்னு சொன்னாராமா. இதோட குறள் என்ன? அறிவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா பொருள். அறிவு நிரம்பிய சான்றோர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டா அந்த இடத்துல நம்ம சாதிக்கலாம். நன்றி.